அனைவருக்கும் வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது கம்பராமாயணம் பாலகாண்டம். அதிலே இன்று காணப்போகும் படலம் மிதிலை காட்சி படலம். விஸ்வாமித்திரன் முதலான மூவரும் மிதிலை நகருள் பல காட்சிகளை காண்கிறார்கள். கன்னிமாடத்தில் நின்ற சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்கின்றனர். ராமனது நினைவால் சீதை உற்ற துன்ப நிலை அம்மூவரும் சனகன் எதிர்கொள்ளச் சென்று மாளிகையில் தங்குதல், ராமனுக்கு சதானந்தர் விஸ்வாமித்திரரின் வரலாறு கூறுதல், கௌசிக முனிவன் தவம் செய்தல், தேவர்கள் கௌசிகனை பரமரிஷியாக்குதல், சீதையின் உருவெளிப்பாடு கண்டு ராமன் கலங்குதல், பின் அந்த ராமன் முனிவரோடு தம்பியோடும் சனகனது வேள்விச்சாலையை அடைதல், சனகன் விஸ்வாமித்திரனை வினவல், அவரும் விடையளித்தல் ஆகியன அடங்கியுள்ளன. மிதிலா நகரத்தின் மாட மாளிகையின் மேல் அழகிய பட்டுக்கொடிகள் பறந்து கொண்டு இருந்தன. அக்கொடிகள் அனைத்தும் ராமபிரானை நோக்கி சீதா பிராட்டியை மணந்து கொள்ள விரைந்து வா என்று அழைப்பது போல அசைந்து அசைந்து அவைகள் பறந்தன. விஸ்வாமித்திர முனிவருடன் ராமலக்ஷ்மணர்கள் மிதிலையின் பெரிய வீதிகளில் சென்றார்கள். பெண்கள் தங்கள் கணவன்மாருடன் கொண்ட ஊழலினால் கழற்றி எறியப்பட்ட பூமாலைகள் வாடிக் கிடந்தன. சில வீதிகளில் யாழ் போன்று பெண்களின் வாய்ப்பாட்டு இசையை கேட்டு மகிழ்ந்தனர். மகர வீணையின் இசை, மத்தளத்தின் ஒலி என தெருவீதிகள் எங்கும் இன்னிசை மழை பொழிந்தன. நடன சாலைகளில் மிதிலையின் பெண்கள் ஆடும் நாட்டியம் காண்போரை கவர்ந்ததுடன் அதனை கண்டு தேவ மாதர்களும் வெட்கி தலைகுனியும்படி அமைந்திருந்தது. மிதிலையின் சில இடங்களில் பெண்கள் கூடி பந்துகள் விளையாடும் இனிய காட்சியும் தென்பட்டன. மிதிலையின் சோலைகளில் இளம் பெண்களின் நடையைக் கண்டு அங்கிருந்த அன்னப்பறவைகள் கூட வெட்கி நடைபழக அவர்கள் வழிநடந்து சென்றன. இக்காட்சியை கண்ட வண்டுகள் பேராவாரம் செய்தன. மிதிலாபுரியின் இன்னொரு இடத்தில் பூட்டப்பட்டுள்ள ஊஞ்சல்களிலே அழகிய இளம்பெண்கள் ஆடி மகிழ்ந்த இனிய காட்சியை அம்மூவரும் கண்டார்கள். மிதிலையின் கடைத்தெருவில் அளவில்லாத இரத்தினங்களையும் பொன்னையும் முத்துக்களையும் கவரிமானின் வாளையும் அகிர்கட்டைகளையும் மயிர்த்தோகைகளையும் யானை தந்தங்களையும் வணிக மக்கள் கடைகளில் குவித்து வைத்து சர்வ சாதாரணமாக கூவி கூவி விற்று கொண்டு இருந்தார்கள். பார்ப்பதற்கு மிகவும் சாதாரண மக்களும் அதனை வாங்கியபடி நகர்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நகரத்தில் சில ஆடவர்கள் தங்களின் பொழுதுபோக்கை கழிக்க யானை சண்டையை அரங்கேற்றிக் கொண்டு இருந்தார்கள். பின்பு குதிரைகள் ஓடும் காட்சியையும் தெருவில் நிகழும் நிகழ்ச்சிகளையும் காண்பதற்காக உப்பரிகை மேல் சாளரங்கள் தோறும் நிற்கின்ற மகளிருடைய முகங்களின் தோற்றத்தையும் அம்மூவரும் பார்த்தார்கள். அதே சமயத்தில் ஸ்படிகமயமான கிண்ணத்திலே வார்த்த புதிய வாசனை வீசும் தெளிவான கல்லை குடித்துவிட்டு சிரித்து மகிழும் பெண்களையும் அவர்கள் கண்டார்கள். கலிங்க நாட்டு விலையுயர்ந்த மேற்போர்வைகளையும் மகர வீணைகளையும் பந்தய பொருளாக வைத்து பூமாலை சூடிய பெண்கள் சொக்கட்டான் ஆடும் காட்சியையும் கண்டார்கள். இவை அனைத்தும் மிதிலையின் செழிப்பை கூறும் விதமாக இருந்தது. தாமரை மலர்களும் கருணைதல் மலர்களும் கெண்டை மீன்களும் சூழ்கொண்ட வரால் மீன்களும் நீரின் மேல் அழகாக காட்சியளிக்கும் குளங்களில் பெண்கள் நீராடும் காட்சியை அவர்கள் கண்டார்கள். அதுபோல மன்மதனை போன்ற அழகும் ஈகை குணமும் வீர சாகசமும் புரியும் ஆடவர் கூட்டங்களையும் கண்டார்கள். பிறகு அரண்மனையின் கன்னி மாடத்தின் அருகே வந்தார்கள். அப்போது பொன்னின் ஒளியும் பூவின் நறுமணமும் தேனின் சுவையும் இனிய பாடலின் ரசமும் ஓர் உருவம் கொண்டது போல மாடத்தின் மேல் சீதா பிராட்டி வந்து நிற்க மூவரும் அவளை பார்த்து நின்றார்கள். சீதை தேவமாதர்களும் வணங்கத்தக்க நற்குணங்களும் அழகும் கொண்டவள். அவளுடைய திருமேனியின் பேரழகைக் கண்ட ஸ்ரீராமன் கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். சீதா பிராட்டியின் அந்த கண்கள் மான்விழியின் சாலையை போல கொண்டு இருந்தது. அக்கண்களை கண்டால் கயன் மீன்கள் கூட வாழ வெட்கும். திருப்பார்கடலில் தோன்றி அமுதம் போல காட்சியளித்தாள் அவள். அவளைப் போல ஒரு பெண்ணை இனிமேல் பிரம்மனாலும் படைக்க முடியாது. தேவ மாதர்கள் கூட சீதையை கண்ட மாத்திரத்தில் அவளுடன் ஒப்பிட்டு தங்களின் அழகில்லாத மேனியைக் கண்டு மனங்குமறி வாடிப் போவார்கள்.
அத்துடன் அவர்கள் விடுவார்களா? இல்லை. தாங்களும் அவளைப் போன்ற அழகிய தோற்றம் பெற உடல் வருத்தி தவம் செய்வார்கள். மலரினும் மென்மையான பாதங்களுடன் காணப்பட்டாள் சீதை. இத்தனை அழகுடைய சீதா பிராட்டி அந்த மேல் மாடத்தில் இருந்தபடி கீழே பார்த்தாள். அக்கணம் ராமனும் அவளை பார்த்தபடி இருக்க, கண்ணோடு கண்ணினை கவ்வ, ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாத உணர்வும் ஒன்றிட, அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அவ்வாறு சீதை ராமனை பார்த்தபோது அப்போதே ஒருவர் மனதில் ஒருவர் குடியேறினார்கள். முற்பிறவியில் கூடி வாழ்ந்தார்கள். பிரிந்து போன பின்பு இப்பிறவியில் கூடிவிட்டார்கள். அவ்வாறு பிரிந்தவர் கூடினால் பேசுதல் வேண்டுமோ? ஆதலால் அவளுடன் பேச வார்த்தைகள் இன்றி ராமபிரான் முனிவர் பின்னே தொடர்ந்து சென்றார். பிராட்டி கண்ணிமைக்காமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றாள். விஸ்வாமித்திர முனிவர் பின்னே தொடர்ந்து சென்ற ராமபிரான் ஒரு கட்டத்தில் சீதா பிராட்டியின் கண்களில் இருந்து மறைந்து வெகு தூரம் சென்று விட்டார். ஆனால் ஸ்ரீராமர் சென்று விட்டாலும் அவள் கண் வழியாக புகுந்து நெஞ்சினில் நிறைந்துவிட்ட ஸ்ரீராமரின் நினைவு மட்டும் அவளை விட்டு நீங்கவில்லை. அதன் காரணமாக அவளது உடலும் உள்ளமும் வாடி மிகச் சோர்ந்தன. பிராட்டி அந்த காமநோயால் மிகவும் வருந்தினாள். தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஆசைகளை யாரிடமும் சொல்லாமல் தன் மனத்திலேயே வைத்து நினைத்து நினைத்து கலங்கினாள். மேலும் மேலும் மன்மதன் அவள் மேல் தன்னுடைய மலர்பானத்தை தொடுத்து கொண்டே இருந்தான். சீதை அதனால் தனது ஆபரணங்களையும் அணிகலன்களையும் கூட பாரமாக நினைத்து அதனை சூடிக்கொள்ள விருப்பமில்லாமல் காணப்பட்டாள். ஏன்? ராமனின் அந்த கடைக்கண் பார்வையால் அவளுடைய மன உறுதியையும் அறிவையும் கூட அவள் அந்நேரத்தில் இழந்திருந்தாள். அவளுடைய காதல் நோயை கண்ட தோழிமார்கள் அதற்குரிய பரிகாரத்தை செய்வதற்காக அவளை அழைத்து கொண்டு போய் பனிநீர் கொண்ட மலர்ப்படுக்கையில் படுக்க வைத்தார்கள். சீதா பிராட்டி அப்படுக்கையில் படுத்ததும் அவளுடைய அந்த மேனியின் வெப்பம் தீண்டப்பட்டதால் அவள் படுத்த அந்த படுக்கை கூட தீந்து விட்டது. மேலும் தோழிகள் அவளை அப்படுக்கையில் படுக்க வைத்தபோது அந்த படுக்கையில் உள்ள வாசனை மலர்கள் அவளுடைய மேனியில் முள்ளாக குத்தி அவளை வருத்தின. அவள் மேனியில் பூசியிருந்த சந்தனக் குழம்பும் நெருப்புப் பொறிகள் போல உதிர்ந்தன. அத்தனை துயரத்தை அவள் பெற்றாள். அவளை வளர்த்த தாதியர்கள் அவளுடைய காதல் நோயை அறியாமல் திருஷ்டி தோஷத்தால் தான் சீதை இப்படி நடந்து கொள்கிறாள் என நினைத்து அதற்கு பரிகாரமாக மங்களாரத்தி எடுத்து அவளுக்கு சுற்றினார்கள். இவ்வாறு ராமபிரானை கண்டதால் சீதா பிராட்டி படுக்கையில் தூங்குவதையும் மறந்தாள். தரையில் படுத்தாள். அப்படி படுக்கும்போது அவள் தூங்குவதில்லை. சில சமயங்களில் எப்போதாவது அவள் தன்னையும் மறந்து தூங்கிவிட்டாலும் அந்த நிலையிலும் கூட ஸ்ரீராமரது நினைவில் பலவாறு பிதற்றினாள். அவரை கண்டதும் நான் என்னை இழந்தேனே, அவர் என்ன மன்மதனோ என்பாள். அவர் என்னை அறியாமல் கண்வழியாக நெஞ்சில் புகுந்த கல்வன் என்பாள். ராமருடைய தோள்களை வலிய தூண்கள் என்பாள். அவருடைய தலைமுடியும் சந்திரமுகமும் அழகிய கைகளும் பெருந்தோள்களும் முகத்தில் பூத்த புன்முறுவலும் என் வசத்தை இழக்கச் செய்துவிட்டன என்பாள். அவருடைய அகன்ற அழகிய மார்பும் செந்தாமரை திருவடிகளும் கம்பீரமான நடையழகும் என் நெஞ்சிலே நீங்காமல் அப்படியே பதிந்துவிட்டன என்பாள். அவர் தேவரோ இல்லை, முப்பரிநூலும் இமைக்கும் கண்களும் வில்லும் கொண்டதால் அவர் ஒரு அரிசலங்குமாரரே என்பாள். இவ்வாறு சீதை பிதற்றினாள். அவளுடைய உடல் நாளுக்கு நாள் வாடிச் சோர்ந்தது. இந்நிலையில் சீதையின் விரகதாபத்தை அதிகரிக்கவே அந்த இரவு பொழுதும் வந்தது. சந்திரனின் குளிர்ந்த நிலாக்கற்றைகள் சீதாதேவியின் மென்மையான மேனியின் மீது பட அவளின் விரகதாபம் அதிகமாகியது. அதனால் அவள் வருந்தி தாமரை மலர் படுக்கையில் விழுந்து புரண்டாள். அப்படியும் நிலாக்கதிர் அவள் மேல் பட்டது. உடனே அவள் உடல் வெதும்பி மனம் தளர்ந்து படுக்கையில் இருந்து சரிந்து கீழே விழுந்தாள். அதை பார்த்த வந்த தோழி பெண்கள் அவளுடைய வெப்பத்தை போக்குவதற்காக அவளின் மேனி முழுவதும் சந்தனக் குழம்பை பூசினார்கள். அப்படியும் அவள் வெப்பத்தால் தவித்தாள். அவர்கள் ஆலவட்டத்தை கொண்டு விசறினார்கள். ஆனாலும் அவள் விரகதாபம் தணியவில்லை. அவளது காதல் நோயை தீர்க்க மருந்துதான் ஒன்று உண்டோ? சீதை படுத்ததால் தீந்து போன மலர் படுக்கையை அகற்றிவிட்டு அவர்கள் வேறு ஒரு மலர் படுக்கையை அமைத்து கொடுக்க மீண்டும் பழையபடியே சீதை அதில் படுக்க அந்த மலர் படுக்கைகளும் தீந்து போயின.
சீதையின் நிலை இப்படி இருக்க, ராமபிரானின் நிலை இதனை விட பரிதாபமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ராமபிரானும் சீதையைக் கண்டதில் இருந்து தனது உறக்கத்தில் பிதற்ற ஆரம்பித்தார். மேகத்திலிருந்து வெளிப்படும் மின்னலுக்கு பெண்ணின் நல்ல அழகை கொள்ளும் தன்மை உண்டோ? மின்னலுக்கு பெண் வடிவம் இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு வேறு வழி ஒன்றும் தெரியவில்லையே. அவள் பார்க்கடல் போன்ற கண்களை கொண்டவள். என்னுடைய நெஞ்சாகிய தாமரையில் வந்து வசிப்பதால் அவள் திருமகளாவாளோ? அவள் என்னை தனது காதல் பார்வையால் விழுங்கியதால் தெளிவில்லாத இந்த உலகத்திலே சரமாகியும் அசரமாகியும் வாழ்கிற எல்லா பொருள்களும் எனக்கு அந்த நங்கையின் பொன்மயமான வடிவமாய்த் தெரிகிறதே. மொத்தத்தில் நான் அந்த மங்கையை நினைத்தே உயிர் பிழைத்திருக்கிறேன். கரும்புச் சாறு போல் இனிய சொற்களையும் பசிய பொற்றொடியையும் உடைய அம்மங்கை மணமாகாத ராஜகன்னிகையாகத்தான் இருப்பாள். அந்த முடிவுக்கு வேறாக சந்தேகப்பட வேண்டுமோ? சந்தேகப்படுவதற்கும் ஒன்றுமில்லை என இவ்வாறு அந்த இரவை ஸ்ரீராமர் சீதையின் நினைவிலேயே கழித்தார். பொழுது விடிந்தது. எல்லா திசைகளிலிருந்தும் நிலவொளி மறைந்து சக்கரவர்த்தி திருமகனும் கண்விழித்தார். தனது நித்திய கடன்களை முடித்துவிட்டு இளவல் லக்ஷ்மணன் தொடர கௌசிக முனிவரை காணச் சென்றார். கௌசிகர் என்று அழைக்கப்பட்ட விஸ்வாமித்திரரும் ஸ்ரீராமனை எதிர்பார்த்தபடிதான் காத்து கொண்டு இருந்தார். கௌசிக முனிவரை கண்ட தசரத குமாரர்கள் அவரை வணங்கியபடி நின்றனர். கௌசிகர் அவர்களை ஆசிர்வதிக்கும் சமயம் கௌதம முனிவருக்கு அகலிகையிடம் பிறந்த சதானந்த முனிவர் அவ்விடம் வந்தார். அவரையும் ஸ்ரீராமர் வணங்கினார். ஸ்ரீராமரை ஆசிர்வதித்த சதானந்தர் விஸ்வாமித்திர முனிவரின் அருகில் வந்தார். பிறகு விஸ்வாமித்திரரை நோக்கி, மாபெரும் முனிவரே, ரிஷிகளுள் சிறந்தவரே, இப்பொழுது தாங்கள் இங்கு வரும்படி இந்த மிதிலா நகரம் செய்த தவம்தான் என்னவோ என்று புகழ்ந்து கூறினார். அவரது வார்த்தையை கேட்டு மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் உடனே, தவ வலிமை மிகுந்த சதானந்த முனிவரே, நான் கூறுவதை கேட்பீராக. தசரத சக்கரவர்த்தியின் திருமகனான இந்த ராமபிரான் கொடிய அரக்கியான தாடகையை அழித்து எனது யாகம் பூர்த்தி அடைய அருளியவன். உம்முடைய தாய் அகலிகைக்கும் சாப விமோசனம் அருளியவன் என்று ராமபிரானை சுட்டிக்காட்டி அறிமுகம் செய்து வைத்தார். உடனே சதானந்த முனிவர், மிக்க தவங்களை உடையவரே, உம்முடைய கருணை இந்த குமாரர்களுக்கு இருப்பதால் இவர்களால் செய்ய முடியாத காரியம்தான் ஒன்று உண்டோ என்று விஸ்வாமித்திரரை மேலும் புகழ்ந்தார். பின்னர் அழகிய திருமேனி கொண்ட ராமபிரானின் சந்திர முகத்தை நோக்கி, தலைவனான ஸ்ரீராமனே, உனக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கப் போகிறேன் என்று தொடங்கிய சதானந்த முனிவர் விஸ்வாமித்திரரின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். காதி என்ற அரசனுக்கு சத்தியவதி என்ற மகள் இருந்தாள். அரசனுக்கு ஆண் குழந்தை ஏதும் பிறந்திருக்காத நேரம் அது. சத்தியவதி வளர்ந்தாள். திருமண வயதை அடைந்தாள். அவளை நல்ல செல்வ வளமுள்ள யாருக்காவது மணமுடிக்க வேண்டுமென்று அரசன் நினைத்தான். அதற்கேற்றவாறு முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். அந்த சமயம் ரிசீகர் என்ற முனிவர் அரசனை காண்பதற்காக அவன் அரண்மனைக்கு வந்திருந்தார். வந்த இடத்தில் சத்தியவதியை கண்ட அவர் அவளை மணமுடிக்க எண்ணி அரசனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். சத்தியவதியும் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். இது என்ன கொடுமை! செல்வ வசதியுள்ள ஒருவருக்கு மகளை மணமுடிக்க எண்ணினால் இந்த ஏழை முனிவர்தான் எனக்கு மாப்பிள்ளையா என்று மனதுக்குள் நினைத்தான் அரசன். எனவே இவரை எப்படியாவது தட்டி கழித்துவிட வேண்டும் என்று ஒரு யோசனை செய்தான். அதன்படி அவருக்கு ஒரு பரீட்சை வைத்தான். முனிவரே, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு காது கருப்பாகவும் உடலெல்லாம் சூரியன் போல ஒளியும் வீசும் 1000 குதிரைகளை எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அப்படி செய்தால் உடனே என் மகளை உங்களுக்கே மணமுடித்து தருகிறேன் என்று சொன்னான். கருத்த காதுடன் ஜொலிக்கும் உடலுடன் எங்கிருந்து குதிரை வரப்போகிறது என்று அவனது எண்ணம். உடனே ரிஷிகர் மன்னனின் வேண்டுதலை ஏற்று வருண பகவானை பிரார்த்தனை செய்து அரசன் சொன்னபடியே குதிரைகளை வரவழைக்குமாறு வரம் வேண்டினார். அடுத்த வினாடி அந்த அரண்மனையில் கருத்த காதுடனும் ஜொலிக்கும் உடலுடனும் 1000 குதிரைகள் தோன்றின. இப்போது அரசனுக்கு வேறு வழி தெரியவில்லை. எனவே சொன்னபடி தன் பெண்ணை முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தான். ரிஷிகரும் சத்தியவதியும் நல்லபடியாக இல்லற வாழ்வை நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி அவர்களது வாழ்க்கை நல்லபடியாக போய்கொண்டு இருந்த சமயம் ஒரு நாள் சத்தியவதியிடம் மிகுந்த அன்போடிருந்த ரிஷிகர் அவளுக்கு ஒரு வரமளிக்க விரும்பினார்.
சத்தியவதியிடம் அவள் விரும்புவது என்ன என்று கேட்டார். மனமகிழ்ந்த சத்தியவதி பின்பு தன் விருப்பத்தை தெரிவிப்பதாக கூறினாள். மறுநாள் தன் தாயை பார்ப்பதற்காக அரண்மனைக்கு சென்றிருந்தாள் சத்தியவதி. தாயும் மகளும் ஆசை தீர பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது முனிவரின் வரம் பற்றி பேச்சு வந்தது. அம்மா, என் கணவர் எனக்கு ஒரு வரம் அளிப்பதாக கூறியிருக்கிறார். நான் பின்பு கேட்பதாக கூறிவிட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்பது இருக்கட்டும், உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள் என்றாள். அவள் தாயும் வெட்கத்துடன், எனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை கூறினாள். சத்தியவதிக்கோ ஆச்சரியம். அவளும் தன் கணவனிடம் நல்ல பிள்ளை ஒன்றையே வரமாக கேட்க எண்ணியிருந்தாள். தாயின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு நேராக முனிவரிடம் வந்தாள். பிறகு அம்முனிவரிடம் தனது வேண்டுதலை கூறத் தொடங்கினாள். அன்பரே, எனக்கு வரம் தருவதாக கூறியிருந்தீர்கள் அல்லவா? இதோ என் விருப்பம். எனக்கு நல்ல மகன் ஒருவன் பிறக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் தாயும் இப்போது ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். இதுதான் நான் கேட்க விரும்பும் வரம் என்று பணிவோடு கேட்டாள். மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு செய்த முனிவர் சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்துவிட்டு அவளிடம் வந்தார். இதோ பார், இந்த 2 பிரசாதங்களையும் அளிக்கிறேன். குறிப்பிட்ட இந்த பிரசாதத்தை நீ உண்ண வேண்டும். மற்றொன்றை உன் தாயிடம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாளை காலை குளித்து முடித்துவிட்டு நீ அத்தி மரத்தையும் உன் தாய் அரச மரத்தையும் தழுவிக்கொள்ள வேண்டும். அப்படிச் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த மகன்கள் பிறப்பார்கள் என்று அருளிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று தன் தியானத்தை தொடர்ந்தார். சொல்ல முடியாத மகிழ்ச்சியுடன் தன் தாயை பார்க்கச் சென்றாள் சத்தியவதி. முனிவர் சொன்ன விவரங்களை தன் தாயிடம் கூறி தாய் கூறிய பிரசாதத்தை அவரிடம் நீட்டினாள். ஒரு கணம் அதை பார்த்த அவள் தாய் அதை வாங்க மறுத்தாள். மகளே, எந்த ஒரு கணவனும் தன் சந்ததி சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றே விரும்புவான். அதன்படி உன் பிரசாதமே என்னுடையதை விட உயர்ந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். எனவே அதை எனக்கு கொடுத்து விடு. என்னுடையதை நீ எடுத்துக்கொள். அதேபோல் நான் அத்தி மரத்தை தழுவிக்கொள்கிறேன், நீ அரச மரத்தை தழுவிக்கொள். நான் இப்படி சொல்கிறேனே என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதே. என் மகன் யார்? உன் சகோதரன்தானே. நாளை இந்த நாட்டுக்கு அரசனாக வருபவன்தானே. அந்த நல்ல எண்ணத்தில் தான் இப்படி கேட்கிறேன் என்று சத்தியவதியின் மனதை கரைத்தாள். தாயின் பேச்சை கேட்டு சத்தியவதியும் அவ்வாறே செய்தாள். மறுநாள் பொழுது விடிந்ததும் சற்று நேரம் கழித்து சத்தியவதியை சந்தித்தார் ரிஷிக முனிவர். அவள் மீது ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை உணர்ந்த அவர் தன் ஞான திருஷ்டியின் மூலம் நடந்ததை அறிந்து கொண்டார். பிறகு சத்தியவதியை நோக்கி, சத்தியவதி, நீ பெரும் தவறு செய்து விட்டாய். நீ ஒரு அந்தணனை மணந்திருக்கிறாய். உன் தாயோ ஒரு அரசனை மணந்திருக்கிறாள். எனவே அவளுக்கு ஒரு சத்திரியனும் உனக்கு ஒரு அந்தணனுமே மகனாக பிறக்கும்படி பிரசாதம் கொடுத்திருந்தேன். ஆனால் இது தெரியாமல் நீ உன் தாயிடம் பிரசாதத்தை மாற்றிக்கொண்டு விட்டாய். இதனால் உனக்கு பிறக்கும் மகன் பிறரை கொல்லும் சத்திரியனாகவும் அவள் மகன் தவம் செய்யும் அந்தணனாகவும் இருப்பார்கள் என்று விளக்கினார். பதறிப்போன சத்தியவதி, ஐயனே, தெரியாமல் இப்படி செய்துவிட்டேன். நீங்கள்தான் இதை சரி செய்ய வேண்டும். என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டாள். மனமிறங்கிய முனிவர், உன் மகன் சிறந்த அந்தணனாக இருப்பான். ஆனால் உன் தாய்க்கு பிறக்கும் மகன் சத்திரியனாக பிறந்தாலும் பின்னொரு காலத்தில் அந்தணனாக மாறிவிடுவான் என்று கூறினார். அதன்படி சத்தியவதிக்கு பிறந்தவர் ஜமதக்னி முனிவர். அவள் தாய்க்கு பிறந்தவர் அரசனாக இருந்து பின்பு முனிவராக மாறிய விஸ்வாமித்திரர் என்று கூறி முடித்து, மேலும் சதானந்தர் விஸ்வாமித்திரர் முனிவராக மாறிய கதையும் ராமலட்சுமணரும் தொடர்ந்தார். கௌசிக மகாராஜா ஒருமுறை 1,00,000 அச்சௌனி சேனையோடு சென்று கொண்டிருக்கையில் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு பல ரிஷிகளும் முனிவர்களும் இருந்து வந்தனர். தன் ஆசிரமத்திற்கு வந்த விஸ்வாமித்திரருக்கும் அவரது பெருத்த சேனைக்கும் வசிஷ்டர் விருந்து சாப்பாட்டை அளித்தார். அதற்கு காரணம் அவரிடம் இருந்த காமதேனுவே. கௌசிக மகாராஜா இந்த விருந்தை புசித்திடுவதல்லாமல், முனிவரே, எனக்கு இந்த காமதேனுவை கொடுங்கள், உங்களுக்கு 1,00,000 பசுக்கள் கொடுக்கிறேன் என்று கூறினார். அதற்கு வசிஷ்டர், அரசே, நீங்கள் கோடிக்கணக்கான பசுக்களை கொடுத்தாலும் இந்த காமதேனுவை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். எனது ஆசிரமவாசிகள் இதனை நம்பித்தான் இருக்கிறார்கள் என்றார். கௌசிக மகாராஜா ஏராளமான தங்கத்தையும் அரும்பெரும் மணிகளையும் கொடுப்பதாகவும் எப்படி தனக்கு அந்த காமதேனுவை கொடுக்க வேண்டும் என்று வசிஷ்டரிடம் கேட்டார்.
வசிஷ்டரோ பிடிவாதமாக முடியாது என்று கூறிவிட்டார். பிறகு மிரட்டியும் பார்த்தார் கௌசிக மகாராஜா. இந்த பூமி நான் ஆளும் பூமி. இங்கு உள்ள அழகான மற்றும் விசேஷமான பொருட்கள் எல்லாம் இந்நாட்டு ராஜனாகிய எனக்கே சொந்தம் என்றார். வசிஷ்டர் கௌசிக மகாராஜனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டி, சரி அரசே, அந்த பசு ஒருவேளை உங்களுடன் வரச் சம்மதித்தால் அழைத்துச் செல்லுங்கள் என்றார். உடனே கௌசிகர் அந்த பசுவை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்வது என்று தீர்மானித்து கொண்டார். அதன்படி அவரது வீரர்கள் அப்பசுவை அணுகினார்கள். அதுவோ வந்தவர்களையெல்லாம் தன் கொம்புகளால் முட்டித் தள்ளி விரட்டி வசிஷ்டரிடம் சென்று முறையிட்டது. அதற்கு வசிஷ்டர், காமதேனுவே, நான் உன்னை அந்த கௌசிகரிடம் ஒப்புக் கொடுக்கவில்லை. அந்த ராஜன் தன்னிடம் பெரிய சேனை இருக்கிறது என்ற ஆணவத்தில் உள்ளான். ஆனால் நானோ தவம் புரியும் சாதாரண அந்தணன். அவரை எப்படி எதிர்ப்பது என்றார். அதற்கு காமதேனு, உங்களது தவத்தின் சக்திக்கு முன் அந்த படை எம்மாத்திரம்? இப்போதே இந்த சேனையை அழிக்க நான் எனது சக்தியால் ஒரு படையை சிருஷ்டி செய்கிறேன். அதற்கு அனுமதி கொடுங்கள் என்றது. வசிஷ்டர் சரி என்று சம்மதிக்க, காமதேனு தனது படையை சிருஷ்டித்தது. அதன் விருப்பப்படி காமதேனுவின் மடியில் இருந்து புறப்பட்ட பெரும் வீரர்கள் கௌசிக மகாராஜாவின் பெரிய சேனைகள் மீது பாய்ந்து ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். விஸ்வாமித்திரரோ தனக்கு தெரிந்த அஸ்திரங்களையெல்லாம் பிரயோகித்து பார்த்தார். காமதேனுவோ மிலேச்சர்கள், சகலர், காம்போஜர், ஹரிதர், கிராதர் என பலவகைப்பட்டவர்களை சிருஷ்டி செய்து விஸ்வாமித்திரரின் சேனையை தாக்க ஏவியது. அந்த தாக்குதலில் விஸ்வாமித்திரர் தனது புத்திரர்கள் பலரை இழந்தார். அவர்கள் எண்ணிக்கையில் 100 பேர். பின்னர் வசிஷ்டர் மீதும் தனது திவ்ய அஸ்திரங்களை ஏவினார். ஆனால் வசிஷ்டர் தனது பரமதண்டம் கொண்டு கௌசிக மகாராஜா ஏவிய கணைகளை எல்லாம் விழுங்கச் செய்தார். ஈசன் கௌசிகருக்கு அளித்த அஸ்திரங்களையும் கூட வசிஷ்டரின் பிரம்மதண்டம் விழுங்கியது. கௌசிகருக்கு அப்போதுதான் ஒரு தெளிவு பிறந்தது. உலகை ஆளும் அரசனாகவே இருந்தாலும் கூட வேதங்கள் கற்று உணர்ந்த ஒரு மகரிஷியின் தவ வலிமையின் முன்னால் அனைத்தும் வீண்தான் என்பதை உணர்ந்தார். உணர்ந்த மாத்திரத்தில் அவரும் அப்படிப்பட்ட தவமொழியை வேண்டி தனது ராஜ்யத்தை துறந்து தவம் புரிய கானகம் சென்றார். பிரம்மரிஷி பட்டம் வேண்டி பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். பல காலத்திற்கு பிறகு பிரம்மதேவன் அவர் முன் தோன்றினார். நீ இனிமேல் ராஜ ரிஷி என்று பட்டம் பெறுவாய். உனக்கு சகல சித்திகளும் கிட்டும் என்று கூறி மறைந்தார். ராஜ ரிஷி என்ற பட்டம் பெற்ற கௌசிகர் தான் ஆண்ட ராஜ்யத்தை காண மீண்டும் தனது நகரத்துக்கு சென்றார். கௌசிகர் யுகக்கணக்கில் தவம் செய்த காரணத்தால் அந்த நகரத்தையே காலதேவன் சூறையாடி இருந்தான். அதை பார்த்து கோபம் கொண்ட கௌசிகர் இது பற்றி தனது தவ வலிமையால் காலதேவனையே அழைத்து கேட்டார். அப்போது காலதேவன் கௌசிகரை நோக்கி, நீ ஆண்ட ராஜ்யத்தில் ஒரு நல்லவன் இருந்திருந்தாலும் நான் இந்த நகரை விட்டு வைத்திருப்பேன். ஆனால் இங்கு வாழ்ந்தவர்களில் ஒருவர் கூட நல்லவர்களாக இல்லை. அதனால்தான் நான் இந்த நகரை இப்படி கெடுத்து போட்டேன் என்றார் காலதேவன். இதை கேட்ட கௌசிகர், என்ன சொன்னாய்? நல்லவன் ஒருவன் இருந்திருந்தால் இந்த நகரத்தை இப்படி செய்திருக்க மாட்டாயா? அப்படியென்றால் கேள். இப்போது இந்த அழிந்த நகரத்தில் நல்லவன் நான் உள்ளேன். எனது நகரத்தை பழையபடி மீட்டுக் கொடு என்றார். கௌசிகரை சோதிக்கவும் அவரது குணத்தை உலகிற்கு எடுத்துக் கூறவும் காலதேவன் ஒரு நாடகத்தை நடத்தினான். கடும் மழையை வர்ஷிக்க பண்ணினான். கௌசிகர் ஒரு பெரிய மண்டபத்தின் கீழ் மழையின் பொருட்டு ஒதுங்கினார். அப்போது பலத்த இடி அந்த மண்டபத்தை நோக்கி விரைந்து வருவதை பார்த்த கௌசிகர் தனது தவ வலிமையால், இடியே அங்கேயே நில், இன்னும் ஒரு அடி நகர்ந்தால் இந்த கௌசிகனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று எச்சரிக்கை செய்தார். அச்சமயத்தில் வானத்தில் இருந்து ஒரு அசரீரி கேட்டது. கௌசிகா, இந்த மண்டபத்தில் இந்நேரத்தில் விழுந்து ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்பது காலதேவனான யமனின் ஆணை என்றது அந்த அசரீரி. அதை கேட்டு கௌசிகர், உனக்கு ஒரு உயிர்தானே வேண்டும்? இதோ எனது உயிரை எடுத்துக்கொள். ஆனால் இந்த மண்டபத்தின் மீது மட்டும் விழாதே என்று மண்டபத்தின் வெளியில் வந்து நின்றார். அப்போது அதனை கண்ட காலதேவன் மகிழ்ந்து கௌசிகனின் சுயநலமின்மையை பாராட்டி கௌசிக முனிவருக்கு விஸ்வாமித்திரர், அதாவது இந்த உலகத்துக்கே நண்பர் என்னும் பட்டத்தை அளித்தார். அத்துடன் அவரது அழிந்த அந்த ராஜ்யத்தையும் காலதேவன் பழைய அழகுடன் நிர்மாணித்து கொடுத்தார்.
காலங்கள் சென்றன. ஒரு நாள் இக்ஷ்வாகு வம்சத்து மன்னனான திருசங்கு என்பவன் தன் பூத உடலோடு சொர்க்கத்திற்குச் செல்ல பிரியப்பட்டான். தன் விருப்பத்தை குலகுருவான வசிஷ்டரிடம் தெரிவித்தான். வசிஷ்டரோ அது நடக்காத காரியம் என கூறிவிட்டார். அதனால் வேறு பலரிடம் போய் கூறினான். ஆனால் பயனில்லை. வசிஷ்டரது புதல்வர்களிடம் போய் தன் விருப்பத்தை கூறவே வசிஷ்டர் கூறியும் கேட்காத காரணத்தாலும் வசிஷ்டர் சொல்லியும் அவரை மதிக்காமல் பல முனிவர்களை அவன் சந்தித்த காரணத்தாலும் கோபம் கொண்ட அவர்கள் அவனை சண்டாளனாக போகும்படி சபித்து விட்டார்கள். சாபத்தின் காரணமாக திரிசங்குவின் உடலின் நிறம் மாறி கருப்பாகிவிட்டது. ஆடைகள் அழுக்கடைந்து போட்டிருந்த தங்க ஆபரணங்கள் எல்லாம் இரும்பாக மாறிவிட்டன. முடிவில் திருசங்கு வசிஷ்டரின் கடும் பகைவரான விஸ்வாமித்திரரை அணுகி நடந்ததையெல்லாம் கூறி தன்னை எப்படியாவது பூதர் உடலோடு சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். விஸ்வாமித்திரரும், நீ எதற்கும் கவலைப்படாதே, உன்னை இதே உடலோடு சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என கூறி அதற்காக ஒரு யாகமும் செய்யலானார். அந்த யாகத்தை காண எல்லா முனிவர்களும் வந்திருந்தனர். ஆனால் விஸ்வாமித்திரன் எஞ்சிய புதல்வர்களும் மகோதயன் என்பவனும் வரவில்லை. அவர்களை இதற்காக கடுமையாக அவர் சபித்தார். அவர் தவம் வெற்றியடையும் கால நேரம் வந்தபோது விஸ்வாமித்திரர் தன் தவ வலிமையால் மன்னன் திருசங்குவை அவனின் உடலோடு சொர்க்கத்திற்குச் செல்ல ஏவினார். மன்னன் திருசங்குவும் பூலோகத்தில் இருந்து வானுலகை நோக்கி சென்றான். மானிடன் ஒருவன் தன் மனித உடம்போடு சொர்க்கத்தை நோக்கி வருவதை அறிந்த தேவலோகத்து அரசனாகிய தேவேந்திரன் கடும் கோபம் கொண்டான். சொர்க்கவாசலை நெருங்கும் அவையிலை மன்னன் திருசங்குவை எட்டி மிதித்தான். அவ்வளவுதான். திருசங்கு சொர்க்கவாசலில் இருந்து பூலோகத்தை நோக்கி விழத் தொடங்கினான். இதை அறிந்த விஸ்வாமித்திரர் திருசங்கு மன்னன் பூலோகத்தை வந்தடைந்தால் தனக்கு அவமானம் என்று கருதி அவனை சொர்க்கலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையில் தடுத்து நிறுத்தினார். திருசங்குவிற்காக அவர் அந்த இடத்திலேயே ஒரு சொர்க்கத்தை தனது தவ வலிமை கொண்டு ஏற்படுத்தினார். விஸ்வாமித்திரரின் விருப்பப்படி தேவலோகத்தில் என்னென்ன வசதிகள் இருந்ததோ அத்தனையும் அங்கு கொண்டு வந்தார். கேட்டதை கொடுக்கும் கற்பக மரம், அதில் பாரிஜாத மலர்கள், காமதேனு என அனைத்தும் திருசங்குவிற்கு கிடைத்தது. அதன் பொருட்டு தனது தவ வலிமையை இழந்த விஸ்வாமித்திரர் மீண்டும் தவம் செய்ய கானகம் சென்றார். பிரம்மரிஷி பட்டம் வேண்டி மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்தார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரரின் ஆழ்ந்த தவத்தை கண்ட இந்திரன் எங்கே தனது தேவலோக பதவியை இவர் கேட்டு விடுவாரோ என்று பயம் கொண்டான். அவரது தவத்தை கலைக்க திட்டம் தீட்டினான். அப்படி முனிவரான விஸ்வாமித்திரரின் ஆழ்ந்த தவத்திலிருந்து அவரை திசை திருப்ப தேவர்களின் தலைவரான இந்திரன் அளித்த உத்தரவின் பேரில் மண்ணுலகம் வந்தவள்தான் மேனகா. அவ்வாறு வந்த அவள் தனது நாட்டியம் மற்றும் காந்த பார்வையால் விஸ்வாமித்திரரை மயக்கி தன் நோக்கத்தில் வெற்றி பெற்று அவரால் ஒரு குழந்தையையும் பெற்றுக்கொண்டாள். பல ஆண்டுகளாக கடுமையான ஆசாரத்தால் தான் பெற்ற பலன்களை இழந்து விட்டதால் கோபமடைந்த விஸ்வாமித்திரர் அந்த குழந்தையிடமிருந்தும் தாயிடமிருந்தும் விலகி தன்னுடைய பணிக்கு திரும்புகிறார். தன்னால் அந்த குழந்தையை அவரிடம் விட்டுச் செல்ல முடியாது என்பதையும் மேலுலகத்துக்கு திரும்ப வேண்டியிருந்ததையும் உணர்ந்த கொண்ட பின்னர் புதிதாக பிறந்த சகுந்தலாவை காட்டிலேயே விட்டுச் சென்றாள் மேனகா. பறவைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படும் அக்குழந்தை அவ்வழியே வந்த கண்வ முனிவரின் கைக்கு கிடைத்தது. அவளுக்கு அவர் சகுந்தலா என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார் என்று விஸ்வாமித்திரரின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் ராமலட்சுமணனிடம் எடுத்து உரைத்தார் சதானந்த முனிவர். மேலும் சதானந்தர் தொடர்ந்தார். பிறகு தனது கடும் தவத்தை தொடர்ந்து தன்னையே அத்தவத்தில் எரித்து ஈசனை மகிழ்வித்து பின் மீண்டும் ஈசனின் கருணையால் உயிர் பெற்று பிரம்மரிஷி பட்டத்தை அடைந்தார் விஸ்வாமித்திரர் என்ற செய்தியையும் அவர்களிடம் கூறி முடித்தார். விஸ்வாமித்திரரின் கதையை கேட்ட ராமபிரானும் லக்ஷ்மணனும் மகிழ்ந்து வியப்படைந்தார்கள். பின்பு மீண்டும் சதானந்தரை அவர்கள் வணங்கினார்கள். அந்த சத்திரிய குமாரர்கள் இருவரையும் வாழ்த்திவிட்டு விடைபெற்றார் சதானந்தர். பின்னர் அந்நாளும் இனிதாக கழியவே அடுத்த பகல் பொழுதும் வந்தது. விஸ்வாமித்திரர் இரு ராஜகுமாரர்களையும் அழைத்து கொண்டு ஜனகன் நடத்திய அந்த யாகசாலையை அடைந்தார். அந்நேரத்தில் ஜனகரும் அந்த யாகத்தை இனிதாக முடித்திருந்தார். விஸ்வாமித்திரரையும் அந்த இரு சகோதரரையும் கண்ட ஜனகர் அவர்களை வரவேற்று மூவருக்கும் ஏற்ற ஆசனங்களில் அமரச் செய்து தாமும் அமர்ந்து கொண்டார். ராமலட்சுமணர்களின் அழகு
ஜனகரை கவர, ஜனகருக்கு அவர்கள் யார் என்று தெரியாத நிலையில் அவர்களைப் பற்றிய அறிமுகத்தை விஸ்வாமித்திரரிடம் கேட்டார். அதற்கு விஸ்வாமித்திரர் பதில் உரைத்தார். மன்னர் மன்னா, உம்மிடம் விருந்தினராக வந்திருக்கும் இவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர்கள். உம்முடைய யாகத்தை பார்ப்பதற்கு வந்தார்கள். அது முடிந்துவிட்டது. இனி உம்மிடமுள்ள சிவதனுஷின் வலிமையையும் நீ பார்க்க அனுமதித்தால் பார்ப்பார்கள் என்று ஜனகருக்கு சக்கரவர்த்தி குமாரர்களைப் பற்றி கூறிய விஸ்வாமித்திரர் மேலும் அவர்களின் சிறப்புகளை விவரிக்கத் தொடங்கினார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவுற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.